கோமாளி சீசன் 5ல செஃப் தாமஸ் சார் செஞ்சு காட்டி அசத்தின செட்டிநாடு சிக்கன் மசாலாவை எப்படி சிம்பிளா சூப்பரா எம்மியா டேஸ்டியா வேற லெவலில் செய்யலான்னு பார்த்தலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 4 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா 2 மராட்டி மொக்கு, 2 ஜாவித்திரி, கொஞ்சம் கல்பாசி, 2 நட்சத்திர சோம்பு, 6 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை அள்ளி சதற விட்டு நல்ல சவக்க வறுத்து இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்தீங்கன்னா கமகமன்னு வாசனையான செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெடியாக தனியாக வச்சுங்க. ஒரு பேனில் 1/4 கப் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் கருவேப்பிலை அள்ளி சதற விட்டு 2 நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் 2 நறுக்கின தக்காளியோடு சேர்த்து வெங்காயம் தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா 1/2 கிலோ சிக்கனோட உப்பு சேர்த்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டோட 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க செட்டிநாடு சிக்கன் மசாலாவை சேர்த்து அதையும் 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்து கிளறி விட்டு ஒரு 4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு 2 கீரின பச்சை மிளகாய், கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவி விட்டு கிளறி விட்டு அடுப்பு அணைச்சிட்டு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி சாதத்தோட வேற லெவலில் இருக்கும்.